வணக்கம். செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 பிப்ரவரி 4 திங்கட்கிழமை வானிலை மாலை 6:30 நிலவரம். இன்று நாம் எதிர்பார்த்தது போலவே நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரம், திருவாரூர் மாவட்டத்தின் கடலோரம் என்று சொல்வதை விட நாகப்பட்டினம் மாவட்ட எல்லை, அதாவது திருவாரூர் மாவட்டம் கிழக்கு பகுதி, கடலோரத்திற்கும் இருந்தது. ஆனால் திருவாரூர் மாவட்ட கிழக்கு பகுதி, நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் கூட கம்மி, திருவாரூர் கிழக்கே, கூத்தாநல்லூர் கூட மழை இருந்தது, மன்னார்குடிக்கு கிழக்கே. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெரும்பாலும் பல இடங்களில் நல்ல மழை. ஆனால் சில இடங்களில் தூறல், சில இடங்களில் நனைத்தது, சில இடங்களில் நல்ல மழை, சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் லேசான மழை. அதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே. சென்னை வரைக்குமே இந்த மழை காணப்பட்டது. இன்று காலை 8:30 மணிக்கு சென்னையில் கூட ஆங்காங்கே லேசான மழை பெய்தது. இன்று திருவள்ளூர் முதல் தெற்கே ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் இன்று மழை பெய்தது. கடலோரம் மட்டும், கடலோர மாவட்டத்தின் கடலோரம். இன்று இரவு இதே, அதாவது சென்னைக்கெல்லாம் வாய்ப்பில்லை, டெல்டா மாவட்டத்தின் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் தெற்கு மட்டும், கடலோரத்தில் மட்டும் இன்று இரவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இல்லை, விலகியது. நாளை தென் தமிழகத்திற்கு மட்டும் மழை வாய்ப்பு. குறிப்பாக தென் தமிழகம் என்றால் புதுக்கோட்டை முதல், புதுக்கோட்டை என்பதை விட ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. தூத்துக்குடியை விட திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கு நல்ல மழை நாளை வாய்ப்பு தெரிகிறது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருநெல்வேலியும் வடக்கே வாய்ப்பு குறைவு. மதுரை, அதாவது விருதுநகர் மாவட்டத்தோட திருநெல்வேலி மாவட்ட எல்லைக்கு வாய்ப்பு குறைவு. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும், திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு, தூத்துக்குடி மாவட்டம் கிழக்கு, தென்கிழக்கு. தூத்துக்குடி மாவட்டம் தென்கிழக்கு, அதாவது கோவில்பட்டி தவிர தெற்கே, தென்கிழக்கே. திருநெல்வேலி மாவட்டம் தெற்கே, தெற்கு அரைப்பகுதி நம்பலாம், திருநெல்வேலிக்கு தெற்கே. கன்னியாகுமரி, இங்கு நாளை மழை எதிர்பார்க்கலாம். இந்த சுற்று மழை வருத்தப்படாதீர். இதுதான் நாம் எதிர்பார்த்த மழை தான். சற்று திருச்சி வரை வந்து தூரும் என்று எதிர்பார்த்தோம். ஆரம்பத்தில் ஒரு குழப்பமான வானிலை இருந்து கொண்டு தான் இருந்தது. இருந்தாலும் நேற்று திருச்சி வரை வந்து தூரும் என்று எதிர்பார்த்தோம். அது தஞ்சை கூட தூறிவிட்டு சென்றது. மன்னார்குடியும் தூறல், ஒரத்தநாடு வரைக்கும் தூறல், நனைக்கும் மழை இருந்தது. ஆனால் அது திருச்சிக்கு முன்னேறாமல் புதுக்கோட்டைக்கும் பாதி வரைக்கும் முன்னேறி சென்று மழையை கொடுத்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு, திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி பகுதி நல்ல மழை இன்று ஆங்காங்கே. அடுத்த மழை, அதாவது நாளை தென் தமிழகம் நிறைவடைந்த பிறகு, நாளை 5ஆம் தேதி தென் தமிழகத்திற்கு நிறைவடைந்த பிறகு அடுத்த மழை 9, 10 தேதிகளிலே, அதாவது ஒரு மாவட்டத்தில் ஓரிடங்கள் 9, 10 தேதிகளில் ஒரு மாவட்டத்திற்கு தமிழகத்தின் நிலப்பகுதி மீது காற்று சுழற்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரத்தில். அதனால் தமிழகத்தின் 9, 10 தேதிகளிலே மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலே, அதாவது அனைத்து 33 மாவட்டங்களும் மழை பெய்யும். ஆனால் பரவலாக பெய்யாது. ஒரு மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மட்டும் நனைக்கும் மழை மட்டுமே பெய்யும். இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உண்டு 9, 10 தேதிகளிலே. ஆனால் குறிப்பாக கோயம்புத்தூர் என்றால் வால்பாறை முதல் மேட்டுப்பாளையம் வரைக்கும் எல்லா இடத்திலும் பெய்யாது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசாக நனைக்கும் மழையாக இருக்கும் 9, 10 தேதி. கோயம்புத்தூர் மாவட்டம் என்பது உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஆனால் 33 மாவட்டத்திற்கும் வரும் 9, 10 தேதிகளிலே ஏதாவது 2 இடத்திலே நனைக்கும் மழை கொடுக்கும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அனைத்து இடங்களிலும் அதை எதிர்பார்க்க முடியாது. 9, 10 தேதிகளிலே நாம் எதிர்பார்க்கும் மழை 20ஆம் தேதிக்கு மேல் தாழ்வு நிலை வந்து நல்ல மழையை கொடுக்கும். மார்ச் முதல் வாரத்தில் ஒரு தாழ்வு மண்டலம், அதாவது பிப்ரவரி 20 எதிர்பார்ப்பது இன்னும் ஆய்வில் இருக்கிறது. இன்னும் 15 நாட்களுக்கு மேல் இருக்கிறது. அதற்கு அடுத்த 15 நாட்கள் கழித்து, அதாவது மார்ச் 5 தேதிகளிலே மேலும் ஒரு தாழ்வு மண்டலம் வரும். ஆகவே இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது, எந்தளவு மழை கொடுக்கும் என்று. ஆனால் நிச்சயமாக பனி விலகியதும் மழையின் அளவு, அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் மழையின் அளவு நிச்சயமாக இருக்கும். மழை இருக்கும். கோடையிலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை மழை இருக்கிறது. ஆகவே எல்லாம் எந்த அளவுக்கு மழை இருக்கிறது என்பது
ஆய்வில் இருக்கிறது. நிச்சயமாக மார்ச், ஏப்ரல், மே, ஏன் பிப்ரவரி 20க்கு மேல் 15 நாட்களுக்கு ஒரு முறை மழை கொடுக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை மறுதினம் என வரும் நாட்கள், வரும் மணி நேரங்கள் அதை உறுதிப்படுத்தலாம். யாரும் கவலைப்பட வேண்டாம். கோடையில் மழை இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை நல்ல மழை இருக்கும். கவலைப்படாதீர். நன்றி. அறுவடை விவசாயிகள், நாளை டெல்டா விவசாயிகள் அறுவடையை தொடங்கலாம். இன்று நனைத்திருக்கும் பெய்திருக்கும் மழையை காய விட்ட பிறகு நாளை மறுதினம் கூட இருக்கலாம். இன்று நனைக்காத இடத்தில் நாளை அறுவடையை தொடங்கலாம். குழப்பாது. நாளை நிச்சயமாக நாளை மறுதினம் காய்ந்த பிறகு அனைத்து இடங்களிலும் நீங்கள் அறுக்கலாம், அதாவது அறுவடை செய்யலாம். நன்றி. அடுத்த மழை 9 தான், அதற்கிடையில் அறுத்து விடலாம். நன்றி.